இப்போ நான் பேச போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் நாளைக்கும் நான் பேச போகிறது தீர்க்க தரிசனம் இருக்குதா, அற்புத அடையாளம் இருக்குதா, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்களா, அவங்களை குறித்து இன்றைக்கும் நாளைக்கும் நான் பேச போகிறேன். இப்போ இன்றைக்கி நான் இப்போ பேச போகிறது தீர்க்க தரிசனம் இருக்குதா. இப்போ தீர்க்க தரிசனம்னா என்ன, இப்போ தீர்க்கதரிசினா யார்? இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. தீர்க்க தரிசனம்னா என்ன, தீர்க்கதரிசி யார் அப்படிப்பா. இதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த வேதம் ஏறுங்க, இந்த பாட்டு பாடுறப்பே ரொம்ப சந்தோஷமான பாட்டு, மாமேன்மை பெற்ற வேதமே அப்படிங்கிறோம். இதுக்கு இணையெல்லாம் உலகத்தில் கிடையாதுங்க. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே புரிய மாட்டேங்குது. யாராக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு வேதம் படிங்க. சுயமாக சிந்திக்க பாருங்கள், சொல்கிறத கேட்காதீங்க. சுயமாக சிந்திங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார். ஆனால் ஆவியானவர் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தின் மீது ஒரு நாட்டமும் ஆசையும் உங்களுக்குள்ளே வரணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். தப்பாக இருந்தால் பேசுவோங்கிறேன். நான் விவாதிக்கலாம்ல, தப்பாக இருந்தால் விவாதிக்கலாம்ல, பேசலாம்ல. நான் தப்பான விஷயங்கள் பேசலை. இது வேதம், இது கடவுள் கொடுத்தது. இப்போ கடவுள் கொடுத்து இந்த வேதத்தை நீங்கள் ஏன் வாசிக்க மாட்டேறீங்க, சிந்திக்க மாட்டேறீங்கிறது தான் கேள்வியே. இதை தியானித்து பாருங்கள். எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது, வாசிங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுங்க, இங்கே நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க. வேறு குறைச்சலாக ஒரு நாளைக்கு ஒரு 2 hours காலையில் வாசிங்க, ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் இந்த வாசிக்கிற புத்தியே இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த மொபைலில் இந்த என்னத்தை பார்க்குறீங்களோ, என்ன இலவை பார்க்குறீங்களோ தெரியல. அது இப்படியே தேய்ச்சிக்கிட்டு இப்படியே உருட்டிக்கிட்டு ராத்திரி தூங்காமல் இப்படியே தடவிக்கிட்டு தூங்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. ரீட் த புக்ஸ், புஸ்தகத்தை வாசி. வாரத்துக்கு ஒரு புஸ்தகம், வாரத்துக்கு 2 புஸ்தகம், இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு 2 புஸ்தகம் அப்படி வாசித்து பாருங்கள். குட்டி 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 புஸ்தகங்களாக வாசிச்சு பாருங்கள். நிறைய புக்ஸ் கொண்டாந்து போட்டிருக்கோம், அதில் யாருமே வாங்கலை. அது என்னன்னு தெரியாது. அது பார்த்தா அது அப்படியே கிளாரிந்தாவா, வரங்கள் தொடர்கிறதா, மஞ்சள் புக்கா, சிவப்பு புக்கான்ட்டு போகிறீங்க. அது என்ன, ஒரு வாட்டி வாங்கி தான் வாசித்தான் பாருங்களேன். கோ த்ரூ இட். ரீட் பண்ணால் தான் அறிவு வளரும். வாசித்தா தான் சிந்திக்க முடியும், வாசித்தா தான் பேச முடியும், வாசித்தா தான் மனுஷனாக இருக்க முடியும். மனுஷன்னா வாசிக்கிறவன், மனுஷன்னா சிந்திக்கிறவன். கடவுள் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள்னு சொல்கிறார். வாசிக்கிறவன் சிந்திப்பான். சொல்கிறதே கேட்டுக்கிட்டதுன்னா பைத்தியக்காரனாவே ஆயிடுவேன். ரீட். வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, தயவு செஞ்சு வாசிங்க. உங்கள் வீடுகளில் உட்காந்து வாசிங்க. இந்த வேதத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த வேதம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேதம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் ரட்சிப்பை பெற முடியாது. இந்த வேதத்தை மூடிட்டு இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியாது. இந்த வேதம் இல்லாமல் ஒருத்தனும் பரலோகம் போக முடியாது. அப்போ இந்த வேதம் எவ்வளோ இன்றியமையாததுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தை குறித்து பார்க்கும்பொழுது இந்த வேதம் 4000 வருட சரித்திரம். 4000 வருட சரித்திரத்தில் முதல் 12 அதிகாரங்கள் 2000 வருட சரித்திரம். அடுத்த 12ஆம் அதிகாரத்துலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அடுத்த 2000 வருட சரித்திரம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நாளைக்கு இருக்கிற 2 செய்திகளுக்கும் தொடர்புடையதாக இருக்கிறதுனால அதை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த வேதம் 4000 வருட சரித்திரத்தை கொண்டு இருக்கிற இந்த வேதத்தில் முதல் நடந்த நிகழ்ச்சி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்தில் பாவம் வருது. மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை சொல்லிச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அந்த மனுஷன் அந்த பழத்தை சாப்பிட்டான், செத்து போனான். அப்போ செத்து போனவனுக்கு எங்கே செத்து போனான் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போனான். ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போனதுனால, நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போனதுனால அவனுக்குள்ளே சரீர மரணம் வந்துச்சு. சரீர மரணத்தினால நித்திய மரணம் வந்துச்சு. இதான் நீங்கள் இருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த நிலையில் தான் இருக்கீங்க. ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி நீங்கள் மரிச்சிங்கன்னா நித்தியமான நரகத்துக்கு போயிருவீங்க. மரணங்கிறது உங்களுக்கும் எனக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம். நீங்களும் நானும் சாக போகிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நீங்களா என்ன உயிரோடு இருக்க போகிறீங்களா, சாக போகிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். எதுக்கு பிறந்தீங்க? இந்த புத்தி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடாது. புரியுதா? நிறைய பேர் சொல்லுவான், உனக்கு வியாதியே வராதுமா. அப்போ எப்படி சாவன்னு கேளுங்க. வியாதியே வராமல் எப்படி சாவ?
சுகர் வராமல் சாக முடியுமா? சுகர் வரும், சரியா? அடுத்தது என்ன வரும்? பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், சரியா? அது மாதிரி நிறையா வந்து 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 தலை நிறைக்கும். முடி வெள்ளையாக ஆகிறப்பே புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கொல்ல பேருக்கு உட்காந்து இதில் கருப்படித்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப யங்குன்னு கடை. நீ யங்கே கிடையாது, சரியா? நிறைச்சிருச்சுன்னா நீ சாக போகிறன்னு அர்த்தம், புரியுதா? கையெல்லாம் நடுங்கும் கொஞ்ச நேரத்தில். பார்த்தீங்கன்னா பல்லு விழுந்துருக்கும், ஒரு 4-5 பல்லு கலண்டுருக்கும். அப்பயே முடிவு பண்ணிக்கணும், சரிடா போயிட்டுருக்கோம், பாதை ரொம்ப குயிக்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், அந்த சிந்தனைகள் இருக்கணும். அப்போ அந்த மரணத்தை குறித்ததான ஒரு அறிவு, அதான் இது வந்து யதார்த்தம். மரணங்கிறது யதார்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த மரணம் வந்துச்சு? எப்படி இந்த மரணம் வந்துச்சு? எதனால மரணம் வந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாரு? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? செத்தா எங்கே போக போகிறீங்க? நரகத்துக்கு போக போகிறீங்களா? அடப்பாவிகளா! அங்கே போகக்கூடாதுன்னா இந்த கூட்டமே நான் நடத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் அவங்கள தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். கூட்டத்தில் பூந்தடிச்சு இங்கே உட்காந்து நாங்கள் நரகத்துக்கு போகிறோம், நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது தான் இந்த கூட்டமே, சரியா? ஓகே. பாவம் செஞ்சான் மனுஷன், பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச உடனே எனக்கு கடவுள் மரணத்தை உண்டாக்கலை, ஆனால் மறிக்கக்கூடிய நிலையில் தான் அவனை படிச்சிருந்தார். ஆனால் பாவம் செஞ்சு மரணத்தை உண்டாச்சு. நம்மளுக்கு மரணத்தை குறித்து பயம் இருக்கும், பாவத்தை குறித்து பயம் இருக்காது. நீங்கள் பாவத்துக்கு எப்போ பயப்படுறீங்களோ அப்போ தான் மரண பயத்துலேருந்து விடுதலை ஆக முடியும். நிறைய பேருக்கு வியாதி வந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு வந்துடுவான். நான் மெதுவாக கேட்பேன், வியாதி வந்துருச்சா அப்படின்னு கேட்பேன். இல்லாட்டி அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க, ரொம்ப சோகமான மூஞ்சோட உள்ளுக்குள்ளே வர்றப்பே தெரியும், புருஷன் மல்லாட்டி பிரச்சனையா அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியுமா? ஐயா மூஞ்சி தான் சொல்லுது இல்லை, என்ன உனக்கு புதுசாக நீ எந்த உனக்கு சண்டை இல்லாமையா வருவ? யார் கூட சண்டை போடுவ சொல்லுங்கள்? யார் கூட சண்டை போடுவீங்க? புருஷன் கூட தானே சண்டை போடுவீங்க, இல்லாட்டி பொண்டாட்டி கூட தான் சண்டை போடுவீங்க. வேறு யார் கூட உங்களால் சண்டையே போட முடியாது. ஏன்ட்டு வந்து சண்டை போட முடியுமா? போட முடியாது. இப்படி துக்ககரமாக வருவீங்க. பாவம் தான் காரணம், பாவத்துக்கு தான் பயப்படணும். அதான் பாவம் செஞ்சான், அதான் பாவம் செஞ்சோன்னு ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா என்ன தம்பி அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லலை, என்ன சொன்னான்? நிர்வாணியாக இருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ டெக்னிக்? பாவம் உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது பாருங்க. அவ்வளோ 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 காலம் அவன் இன்னசென்ட்டாக இருக்கிறான். அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வந்த உடனே நான் நிர்வாணியாக இருக்கேங்கிறான். யாரும் அவனுக்கு சொன்னது? அவனுக்கு வெக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, ஓடி ஒளிஞ்சிட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவன் நீ கொடுத்த மனைவி தான்லாம் அப்படியே அது கண்டினியூ ஆகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வந்து ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்காம போயிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்னானா சொல்லலையா? சொல்லலை. அதான் பாவம். பாவத்தை ஒருத்தனும் ஒத்துக்க மாட்டான். செஞ்ச பாவத்தை ஒருத்தனும் ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டான். ஆண்டவர் அப்படியே விடலை, போய் தொலை நரகத்துக்கு போ அப்படின்னு விடலை. அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஆட்டை அடித்து கண்ணுக்கு முன்னால் தான் அடிக்கிறாரு, நீ பாரு அப்படிங்கிறார். உன் நிர்வாணம் மூடப்படணும்னா ஆடு பலி செலுத்தப்படணும். உன் நிர்வாணம் மூடணும்னா ரத்தம் சிந்தப்படணும். அந்த ஆடு துடி துடிச்சு சாகிறத அவன் பார்க்குறான். புரிஞ்சா? ஆண்டவனுக்கு அந்த ஆடையை உடுத்தி போ இனிமேட்டுக்கு பாவம் செய்யாத அப்படிங்கிறார். இப்போ யார் செத்துருக்கணும்? யார் செத்துருக்கணும்? யார் செத்தா? ஆடு செத்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்காக யார் மரிக்கணும்? நான் மரிக்கணும். யார் மரிச்சா? யார் மரிச்சா? ஆடு. இப்போ எனக்கு யார் மரிச்சா? ஏசு மரிச்சார். பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அந்நிய பாஷை? விளங்குதா விளங்கலையா? என்ன விளங்குச்சு? என்ன விளங்குச்சு? அந்நிய பாஷை பேசாமல், கிரியை செய்யாமல். இதில் என்ன கிரியை நடந்துச்சு? அவன் ஆதாம் என்ன செஞ்சான்? ஆதாம் என்ன செஞ்சான்? ஆதாம் ஒரே ஒரு கேட்டகரி தான், நீ செத்தா நரகம் மட்டும்தான் போக போகிற. புரியுதா? நீ நரகம் தான் போக போகிற. அவன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கல.
தேவன் கிருபையா ஈவா அவனுக்காக பலி செலுத்தி அவனே கேட்காம, அதான் கிருபை, அவனுக்கு கேட்காம அவனுக்கு ஒரு ஆடையை, நீதியின் ஆடையை உடுத்தி அவனை அனுப்பிச்சு விடுறார் ஆண்டவர். இதான் கிரேஸ். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இங்க அந்த இடத்துல ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் நிமித்தமாக ஒரு பதிலால் மரணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க காட்டுறார் ஆண்டவர். அதுதான் அந்த ஹோல் பைபிள், அதோடைய வெளிப்பாடு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆண்டவர், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். யாரை குறித்து வெளிப்படுத்துறாரு? என்னது வெளிப்படுத்திட்டு இருக்கிறார்? இப்படி கிறிஸ்து என்பவர் பதிலாளாக வரப்போகிறார் என்பதுதான் என்னது என்பதுதான் என்னது வேதம். அவ்வளவுதான். இப்ப எனக்கு ரட்சிப்புக்கு யார் தேவை? நீங்க தான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்புக்கு யார் தேவை? உங்களுக்கு யார் தேவை? அப்ப இயேசுவை எங்க தெரிஞ்சுக்கலாம்? அப்ப நீங்க வேதம் படிக்காம ரட்சிப்பை பெற முடியுமா? முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுக்கு என்ன தேவை உங்களுக்கு? அந்நிய பாஷை தேவையா? இல்ல கேட்கிறேன், தேவையா? அற்புத அடையாளம் தேவையா? தேவையா? தீர்க்க தரிசனம் தேவையா? ஒண்ணுமே தேவையில்லையே. யாரு தேவை? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இவ்வளவுதான் பைபிள் சொல்லுது. இதை போட்டு கிறுக்க வச்சு நீங்கெல்லாம் இதுல இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேள்வி பதில் நேரத்தில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பீங்க பாருங்க. என்னென்ன கேள்வி கேட்பீங்க? அந்நிய பாஷை இருக்கா? தூதர் பாஷைன்னா என்ன? இதெல்லாம் கேள்வி கேட்பீங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு. எனக்கு கிறிஸ்து பதிலாளாக மரித்து விட்டார். நான் கிறிஸ்துவ அந்த விசுவாசத்தை கிறிஸ்து எனக்கு கொடுக்கும் பொழுது என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் பரலோகம் போயிடுவேன். அவ்வளோதான். இதான் முழு பைபிள். ஓகே, தீர்க்க தரிசனம்னா என்ன? இப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த முழு உலகத்திற்கும், அதாவது முழு உலகத்திற்கும் அவர் கடவுள். அவர் யூதன்களுக்கு மாத்திரம் கிடையாது, சரியா? முழு உலகத்துக்கும் ஒரு கடவுள். அப்போ முழு உலகத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தணும். தன்னை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், வாய்வழி செய்தியாக வெளிப்படுத்துறது கிடையாது, எழுத்துப்பூர்வமாக வெளிப்படுத்துறாரு. எப்பொழுதுமே எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் எழுத்து? ஏன் எழுதுறோம்? அழியாம இருக்கணும். இதான் பர்மனண்டா இருக்கிறதுக்கு தான் பைபிள். பர்மனன்சி எப்பொழுதும் இருக்கணும். இதை அழிக்கவே முடியாது. வீட்டுக்கு பத்திரம் போடுறோம் பார்த்தீங்களா? இந்தப்பா 5 லட்சம் வச்சுக்க, இந்த இடத்த வச்சுக்க அப்படின்னு சொன்னா நான் காசை கொடுத்துட்டு வாங்கிடுவேனா? என்ன செய்வேன்? நான் 5 லட்சம் தரேன், நீ வீடு தர, எழுதி கொடுத்துருப்பா, நாளைக்கு நீ இல்லைன்ட்டினா வம்பா போயிடும். அதுக்கு தான் பத்திரம். அது மாதிரி இது பத்திரம். இந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கணும், சரியா? ஏன்னா பத்திரத்தை பத்திரமா வைக்கலன்னா வேற எவனா அதை அபியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப இந்த வேதத்தை குறித்து உங்களுக்கு சரியான தெளிவான ஒரு அறிவு இருக்கும். அப்ப கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். யாரை வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப ஆதாம் ஏவாள் அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்துல சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த விஷயம், அந்த மேசியா வரப்போறாருங்கிற ஒரு செய்தியை தான் அது சொல்லப்படுகிறது. அப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன? இன்னைக்கு திருச்சபையில தீர்க்க தரிசிகள் உசுரோடு இருக்கிறாங்களா? உயிருடன் இருக்கிறார்களா? என்ன பதில் சொல்ல போறீங்க? இருக்காங்களா இல்லையா? சரி, திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் இருக்காங்களா? உயிரோடன் இருக்கிறார்களா? இல்லை, சந்தேகமா இருக்கு. இருக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? தீர்க்க தரிசனம் வரமுடையவர் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வேற என்ன பதில் சொல்லுது? எனக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு. தீர்க்க தரிசனம் இருக்குதா? இப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்னு சொல்லியிருக்கு. இப்போ தீர்க்க தரிசன வரம் சபையில் தொடர்கிறதா? அப்போஸ்தலர்கள் இப்போ இல்லாத போது இப்போ தீர்க்க தரிசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ இதெல்லாம் ஒரு கேள்வியாக நம்ம எழுப்பி பார்க்கும் பொழுது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே நல்லா பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறதோட இது எங்கேருந்து ஆரம்பிச்சு, தீர்க்க தரிசனம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில்
தீர்க்கதரிசிகள் எழும்புவதற்கு முன்னதாக, தீர்க்கதரிசிகள் எழும்புவதற்கு வெகு காலத்துக்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யார் யார் என்பதை இனங்காட்ட வேதம் சில விதிமுறைகளை உட்படுத்தியது. இப்போ தீர்க்கதரிசிகள் எழும்பலை. தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாலேயே வேதம் தீர்க்கதரிசினா யாரு, அவன் எப்படிப்பட்டுவான், அவனை எப்படி இனங்காணணும். உங்களுக்கு யார் சொன்னா நான் போதகன்னு? ஹலோ, என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் பேசாமல் இருக்கீங்க. நான் போதகர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நான் போதகனா இல்லையாப்பா? எதப்போ எப்படிப்பா நீ சொல்ற? பிரசங்கத்தை வச்சுதான் நீ சொல்றியா? போதிக்கிறதுனாலயா? அதனால நான் போதிச்சா நான் போதகனா? இல்லை, நான் போதிச்சா போதகனான்னு கேட்குறேன். சபை இருக்குதா? இப்போ சபை இருந்துச்சுன்னா சபைக்கு நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சபைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கேன்? காட்டப்பட்டிருக்கேன். எப்படி எப்படி காட்டப்பட்டிருக்கேன்? இப்படி இப்படிங்க இப்படி இப்படியே இருங்க, மண்டையாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பைபிளில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட குணாதிசயத்தினுடைய அடிப்படையில் சபைக்கு முன்னால் சபை நீ கடவுளை நீ அழைச்சி சபை அங்கீகாரம் பண்ணி நீ போதகர்னு சொல்லி, ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை பார்த்து கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி சபை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால் வேதத்தில் அந்த தகுதிகள் இருக்குங்கிறத பார்த்து சபை அங்கீகாரம் பண்ணி இந்த வரம் இருக்குங்கிறத கண்டு கொண்டு, இதுதான் இனங்காட்டப்படுதல். எல்லாரும் போதகர் ஆயிட முடியுமா? அது கேள்வியே கேட்கிறாப்புல. அது எல்லாரும் போதகர்களா? என்ன பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். எல்லாரும் போதகர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷை பேசலாம். இதுதான் பெந்தேகோஸ்தே இயக்கம். யார் பேசலாம், எப்ப பேசலாம், எதுக்கு பேசலாம், எப்ப நடந்துச்சு, இதெல்லாம் கேள்விகள். இதெல்லாம் அப்ப ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடு அந்த தீர்க்கதரிசிங்கிறவனை நீ இனம் காணணுங்கிறாரு. இப்போ பழைய ஏற்பாடு இல்லாமல், பழைய ஏற்பாட்டோடைய துணை இல்லாமல் நம்ம தீர்க்கதரிசி யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசினா யாரு, அவன் எங்கே தோன்றுனான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் யூத சமூகத்தில். ஏன்னா வேதம் யூதர்கள் வழியா ரட்சிப்பு. அப்போ அந்த யூத கோத்திரத்தை ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் சந்ததியில தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னுடைய சந்ததியில தான் அந்த ராஜா வரப்போறாரு, அந்த மேசியா வரப்போறாருங்கிற அந்த செய்தியெல்லாம் சொல்லப்படுது. ஆக அந்த இனத்தின் மூலமாக தான், அப்ப அந்த இனம் பாதுகாக்கப்பட அந்த இனத்தின் மூலமாக மேசியா இந்த உலகத்துல வராரு என்பதை சொல்வதற்காக ஆண்டவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப ஒரு தீர்க்கதரிசியை நம்ம இனம் கண்டுபிடிக்கணும்னா அது வேதத்துல பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அப்பதான் நம்மளுக்கு சரியான புரிதல் வரும். அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சு கொள்ளாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படி சொன்னா தீர்க்கதரிசிகளை யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசினா என்ன, தீர்க்கதரிசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைய தீர்க்கதரிசிக்கும் சரியா, இன்றைக்கு தீர்க்கதரிசியையும் தீர்க்க தரிசனத்தையும் எப்படி புரிஞ்சு கொள்றது, இதுக்கு என்ன அடிப்படை? தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனத்தையும் எப்படி புரிஞ்சு கொள்றது, இதுக்கு என்ன அடிப்படை? பைபிள் எடுங்க. வாசிக்காதீங்க, நான் தான் வாசிப்பேன். சரியா, நான் எப்போ வாசிக்க சொல்றேன் அப்போ வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பைபிள் பார்த்துக்கிட்டே வரும். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தவாயும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா?
ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நல்லா கவனிச்சிங்க. இந்த வேர்ஸ் எல்லாம் நீ கரெக்டாக மார்க் பண்ணி திங்க் பண்ணி வந்தால் தான் புரியும். அப்போ சொல்கிறார், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்படுகிறான். உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு என்ன செய்வேன்? உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இதான் பேஸ், ஃபண்டமெண்டல் போடுறார். யாருப்பா தீர்க்கதரிசினா யாரு அப்படிங்கிறார். அவர் சொல்றத நீ சொல்றது. இப்ப திருப்பி 7ஆம் அதிகாரம் எடுத்துக்க. முதல் 2 வசனங்கள். யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். இப்போ ஒரு தீர்க்கதரிசினா என்ன, தீர்க்கதரிசனம்னா என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய வாய், அல்லாட்டி தேவனுடைய செய்தி தொடர்பாளன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்பவன், மோசையினால் சொல்லப்பட்ட கர்த்தரின் வார்த்தையிலிருந்து எடுத்துரைப்பவன். தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருக்காக பேசுபவன். அவன் தேவனின் வாயாக இருக்கிறான். இதான் தீர்க்கதரிசினா. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? தீர்க்கதரிசினா யாரு? கர்த்தருக்காக பேசுறவன். அதான் விஷயம். கர்த்தருக்காக பேசுறவன், கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்பவன். அதான் அங்க விஷயம் சொல்றார். அப்ப அப்படி சொல்றப்ப தீர்க்கதரிசி, இப்போ தீர்க்கதரிசியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசி மற்றும் ஞானதிஷ்டிக்காரன் சொல்லி சொல்லுவோம். ஞானதிஷ்டிக்காரன் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. அவ்வளோதான், 2 பேரும் ஒன்று தான். ஞானதிஷ்டிக்காரனும் தீர்க்கதரிசியும் ஒன்று தான். இப்போ ஞானதிஷ்டிக்காரன் மனுஷன் தரிசனங்களை கண்டு சொல்லுவான். தீர்க்கதரிசி என்பவன் தெய்வீக செய்தியாளனாக தெய்வீக செய்தியை சொல்லுவாங்க. தான் யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இங்கு தேவனுடைய வாயாக இருப்பதே தீர்க்க தரிசன பணி. இப்போ தீர்க்க தரிசன பணினா என்ன? கடவுளின் வாயாக இருத்தல், கடவுளுக்காக பேசுகின்றவன். தீர்க்கதரிசி என்னும் வார்த்தை ஜனங்களுடனான தீர்க்கதரிசியின் உறவு என்பதை கூறுகிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவன். இதான் தீர்க்கதரிசி. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொல்றான். இப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படி தீர்க்கதரிசி என்பவனை பார்க்கும் பொழுது இவனுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, சில விதிமுறைகள் இருக்கு. அவன் பேசணும் அப்படின்னு சொன்னால் இவன் கசாமசாலாம் பேசிட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை அப்போ உள்ளடக்கியது. அப்போ தீர்க்க தரிசன பணியானது மிக ஜாக்கிரதையாக போதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது ஜாக்கிரதையாக போதிக்கணும்னு சொல்லி கர்த்தரே என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் முறைப்படுத்தி இருக்கிறார். இப்படிதான்ப்பா நீ பேசணும், இதை தாண்டியெல்லாம் பேசக்கூடாது. தீர்க்கதரிசினா சௌரியத்துக்கு பேசுறது கிடையாது. முதல்ல அது புரிஞ்சா? தீர்க்கதரிசனம் என்ன செய்யறது கிடையாது, நினைச்ச மாதிரிக்கு பேச முடியாது. அவர் சொன்னாதான் நீங்க பேசணும், அவர் சொல்லலன்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதுதான் விஷயம். அவர் கர்த்தர் சொல்ல சொல்ல சொல்பவன், அதான் முக்கியமான விஷயம். இப்போ இது இல்லாம நீ தப்பா பேசக்கூடாதுங்கிறார். அப்ப அதுக்கு ஒரு விதிமுறையை ஏற்படுத்துறார். திருப்பி உபாகமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதான் வாசிக்க பாருங்க. பாருங்க, வசனங்களை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் திருப்பி தப்பாக போயிடும். சரியா? அது கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும். 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் அது பாருங்க.
இப்போ ஒரு தீர்க்கதரிசினா யாரு, தீர்க்க தரிசனம்னா என்ன, தீர்க்கதரிசி எப்படி பேசுவான், கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாய், கர்த்தர் சொல்றத சொல்றவன். இப்போ அப்படி சொல்றவன் அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், சரியா, அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அவன் சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பெற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு, அதனால கவனிச்சிங்க, நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு வருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உன்னிடத்திலிருந்து என்ன செய்ய விலக்கு. ரொம்ப கிளியரா சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த 5 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னான், சரியா, அவன் சொல்றது நடக்கணும், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். இப்ப தீர்க்கதரிசி பேசுற செய்தி ஒரு அடையாளத்தால உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப தீர்க்க தரிசனங்கிறது அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தினாலும், ஒரு பக்கம் உறுதிப்படுத்தினாலும் அப்புறம் அங்க என்ன சொல்லுது, அவன் சொன்னது நடந்தாலும், சரியா, அவன் சொன்னது நடந்துச்சுன்னா நீங்க இப்போ உங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஒரு மனுஷனை நீங்க எப்படி எவால்வேட் பண்றீங்கிறத பாருங்க. ஒருத்தரை பாஸ்டராவோ இல்லாட்டி தீர்க்கதரிசியாவோ எப்படி எவால்வேட் பண்ணுறீங்கன்னா, எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறது ஏதாவது ஒன்று நடந்துடும் உங்களுக்கு. புரியுதா? அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், கரெக்டாக நடந்துருக்கும். உனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை, கர்த்தர் உனக்கு குழந்தையை தர்றார் அப்படின்னு சொல்லுவான், நடந்துடும். அதனால நீ என்ன செய்யாத, அவனை தீர்க்கதரிசின்னு சொல்லி என்ன செஞ்சிடாத, நம்பிடாத. பொறுமையா இது, அவசரப்படாத. சொன்னது நடந்தா, இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னா, இல்லைங்க அவர் சொல்றதெல்லாம் நடந்துச்சுங்க. ஏங்க நான் இந்த மீட்டிங்கு போனேங்க, என்னை பேர் சொல்லியே கூப்பிட்டாருங்க, என் பேர் சொல்லியே கூப்பிட்டாருங்க, வயிற்றுல கட்டி இருக்குன்னாருங்க, வயிற்றுல கட்டி இருந்துச்சுங்க, சுகமானு சொன்னாருங்க, சுகம் ஆயிடுச்சுங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்போ உங்களுக்கு யாரை பிடிச்சி போயிடும்? ஏன்? வயிறு கட்டி சுகமாயிடுச்சு. அவர் யாரு? அவர் யாரு? தீர்க்கதரிசி. இந்த விளங்காத வேலையை தான் செய்வாங்கன்னு அவர் முன்னறிஞ்சு அவங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றத என்ன செய்யாத, கேட்காத கேட்காத கேட்காத. அவன் சொன்னது நடந்தாலும், சொல்லியிருக்கா இல்லையா, சொன்னது நடந்தாலும். அங்க வசனத்துல நீங்க பாருங்க, திருப்பி இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க, என்ன பாயிண்ட் பண்றாருங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவளை கேட்காத. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி, கவனிங்க இங்கதான், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு
பயந்து, அப்புறம் அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவரை சேவித்து, அவரை என்ன செஞ்சுக்க? பற்றிக்கொள். இந்த தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பரக்காரனும் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். ஏன் அவன் கொலை செய்யப்படணும்? அவன் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா அவன் என்ன செய்யல? 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து, அவர் கற்பனைகளை கைக்கொண்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவரை சேவித்து பற்றிக்கொள். மோசையினால கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளில் ஒரே தேவன் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுது, ஒரே தேவன்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னால், உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னார்ல, அந்த தேவன். அந்த தேவன் யாருன்னா, அவர் தான் பதிலாளாக மரித்தவர். அதுதான் ஆதாமுக்கு சொல்ல கொடுத்த, அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயின் வித்து. அவர் பதிலால் மரணம். இந்த பதிலால் மரணத்தை நீ இயேசுவை சொல்லாம, கிறிஸ்துவை சொல்லாம, வேதத்தில் சொல்லப்பட்ட மகிமையின் தேவனை மேசியாவை குறித்து சொல்லாத எவனோ யாரு? யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அப்ப அற்புதம் அடையாளம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? மோசே சொன்ன கட்டளைகள் முக்கியம். அற்புத அடையாளத்தை முக்கியப்படுத்தாத. அங்க சொல்றார், திருப்பி பாருங்க, திருப்பி பாருங்க. நீங்க இங்க பாருங்க, அந்த 3ஆம் வசனம், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். சரியா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு, நல்லா கவனிச்சுங்க, அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. அப்ப எது முக்கியங்கிறாதீங்க? எது முக்கியம்? ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம், மோசையினால சொல்லப்பட்ட மகிமையான உண்மையான ஒரு காரியம். என்ன மோசையினால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியில, உங்கள் சகோதரர் மத்தியில எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுங்க, அவருடைய சொல் கேளாதவன் அவன் இல்லாம போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப எது முக்கியம் இந்த இடத்துல? அற்புத அடையாளம் முக்கியமா, கர்த்தருடைய வார்த்தை முக்கியமா? அப்ப இப்ப இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு எதை குறித்து சொல்லிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு நல்ல கவனிங்க, லிசன், நல்ல கவனிங்க. போய் வீட்டில் உட்காந்து டிவி எல்லாம் போட்டு பாருங்க, நல்லா கேளுங்க, தயவு செஞ்சு நல்லா கேளுங்க, அவன் சொல்றதை கேளுங்க. அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியை சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல் விஷயம் அதான். அவன் உன்னைய பார்த்த உடனே உன் மேல இருக்கிற பரிதாபப்பட்டு, உன் மேல பரிதாபப்பட்டு, கர்த்தர் உன் கடன்களை எல்லாம் நீக்குவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இங்கேயே இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? இப்ப இங்க யார் இருக்கிறா? யார் இருக்கா? கடன்காரங்க இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இங்க கடன்காரன் இருக்கிறான் பாருங்க. நேச்சுரலாவே அது வேதம் சொன்ன உடனே எக்ஸ்போஸ் ஆகும். இதே மாதிரி இங்க பிரச்சனையோட இருக்கிற குடும்பத்துல மனைவியோடு பிரச்சனையில இருக்கிற, ஆமேன். இப்ப நீங்க ஆமேன் சொல்லல, சிரிச்சிட்டீங்க, அதுவும் அதே தான் அர்த்தம். புரியுதா? நீ ஆமேன் சொன்னதும் அதான், நீ சிரிச்சதும் அதான். உனக்கு பொண்டாட்டியோட பிரச்சனை இருக்கு. புரியுதா? விஷயத்தை உள் வாங்குங்க. இது விஷயம் இல்லை, இது பைத்தியக்காரத்தனம். வீடுன்னு இருந்தா கடன் இருக்கும், வீடுன்னு இருந்தா சண்டை இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீட்டுக்கு வீடு கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், உறவுகள் பிரிஞ்சு இருக்கும், புள்ள சரியில்லாமல் இருக்கும், புருஷன் சரியில்லாமல் இருப்பான், மனைவி சரியில்லாமல் இருப்பா, பிள்ளைங்க குடிகாரனா இருப்பாங்க, உறவுகள் மத்தியில் பிரச்சனை இருக்கும்.
இது எல்லாமே இயல்பு. இது பாவத்தினுடைய விளைவு. இது பெரிய விஷயம் இல்லை. இதை விட முக்கியமானது, உன்னை கடவுள் உன்னை ஆராதிக்கும்படியாக, உன்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கடவுள் ஏற்படுத்தின ஒரு வழிமுறை. உனக்காக ஒரு மேசியாவாகிய கடவுள் இந்த உலகத்தில் நான் அனுப்ப போறேன், அவரை இப்படிதான் நீ ஆராதிக்கணும்னு சொல்லி மோசே மூலமா கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால தெளிவா சொல்றாரு, உனக்கு நான் உன்னை சோதிக்கும்படி அப்படிங்கிறார். உன்னை சோதிக்கிறதுக்காகவே, நீ உண்மையா கடவுளை ஆராதிக்கிறியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் உனக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவனை அனுப்பி அவன் உனக்கு தேவையானதெல்லாம் சொல்லி அவன் சொன்னது நடக்கும். அவன் சொன்னது நடக்கும். நல்லா தெரிஞ்சு நடக்கும். அப்படி நடந்து அதை பின்பற்றாத பாருங்க, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன, உங்கள் மைண்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. வேதத்துக்கே வர மாட்டேறீங்க பார்த்தீங்களா? வேதம் என்ன இது இது நான் சொன்னேன்னா வேதம் சொல்லுதா? இது யார் எழுதுனது? ஸ்டீவன்சன் எழுதுனானா? பரிசுத்த ஆவியான தேவன் எழுதின ஒரு விஷயம் அவர் எழுதி கையில் கொடுத்துருக்காரு. இப்படிலாம் வருவாங்க, இப்படிலாம் திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்படிலாம் பொழப்பு நடத்துகிறவன் பாதி பேர் இருக்கான், இப்படிலாம் ஒன்று என்ன செய்வான், பால் கறக்கிற மாதிரி உன்கிட்ட காசெல்லாம் புடுங்குற ஒருத்தன் இருப்பான். இவனெல்லாம் நம்பி போகாத, உன் ஆத்துமா கெட்டு போயிடும், திருடனோட சேராத, திருடனோட எனக்கு பங்கு கிடையாது, நீ வேதத்தை பாரு, வேதத்தில் சொல்லியிருக்கிறத பாரு. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அதனால தான் சொல்கிறேன் தம்பிமா, தயவு செஞ்சு பைபிள் படிங்க தம்பி. இங்கே இருக்கவங்களாம் தயவு செஞ்சு பைபிள் படிங்க. டெய்லி ஒரு 2 hours படிங்க. காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். ஊழியக்காரங்களாம் இருக்கீங்க நிறைய பேர், 6 மணி நேரம் 8 மணி நேரம் பைபிள் படிங்க. விஷயம் உங்களுக்கும் சேர்த்து தான் இருக்குது, எனக்கும் சேர்த்து, உங்களுக்கு சேர்த்து தான் இருக்குது. இது கர்த்தர் அவங்கள மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ தீர்க்க தரிசன செய்தி அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டாலும், அந்த செய்தி, அந்த தீர்க்க தரிசிங்கிற அந்த அற்புதம் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டாலும், மோசே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெய் தேவனை பற்றிய வெளிப்பாட்டிலிருந்து ஜனங்களை விளக்குகின்றவன்னா யாரு? கல்ல தீர்க்க தரிசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகார பலி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலையும் சொல்லாம உனக்கு மற்ற எல்லா காரியத்தையும் சொல்லி அவன் சொல்றதெல்லாம் உனக்கு நடந்தாலும் அவன் யாரு? அவன் சத்தமா சொல்லுங்க, யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்களாம் யாரு? நியூ இயர் அன்னைக்கு கிளம்புவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நியூ இயர் வந்துச்சுன்னா அப்படியே 31ஆம் தேதி வந்துச்சுன்னா அப்படியே ஆடுவாங்க. அப்படியே இது இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். இவ்வளோ நாள் அவர்கிட்ட பேசவே மாட்டார். அவனோட பேசவே மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் தான் அவன்கிட்ட பேசுவார். ஆண்டவர் பேசினார். அமெரிக்க தேசத்துல இந்த ராத்திரியில அமெரிக்க தேசத்துல வெடிக்க போகின்றதுமா. என்னடா எனக்கும் எதுக்கும் என்ன சம்பவம்? அது வெடிச்சானா வெடிக்காட்டி என்ன? யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். அதை டெய்லி நடந்துட்டு இருக்கிறா லூசு, நாங்கள் டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். குடும்பத்தில் பிரச்சனைகளை கர்த்தர் காட்டுகிறார், டெய்லி நடந்துட்டு இருக்கு. உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து அது நடந்துட்டு இருக்கு. அது நிப்பாட்டவே முடியாது. கேட்குறவன்லாம் பைத்தியக்காரனாக இருந்தா கேட்குறவன் காதில் என்ன வடியும்? நீங்கள்லாம் அப்படிதான். ஏன்னா நீங்கள்லாம் சிந்திக்கிறவங்களே கிடையாது. உங்களே தான் நான் சொல்கிறேன். பைபிளை என்னைக்கு விடுறியோ, வேதத்தை என்னைக்கு நீ மறக்கிறியோ, வேதத்தை விட்டு விலகுறியோ, இது உனக்கு பிரச்சனையாயிரும். கிறிஸ்துவ உயர்த்தாம, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பரிகார பலியை உயர்த்தாம, அவன் என்ன சொன்னாலும், செத்தவனும் உயிரோட எழுப்பினாலும் அது எனக்கு என்னையா? திருப்பி செத்து போயிடுவான் அவன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏற்படுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை, அவருடைய சுவிசேஷம். எனக்கு இதுக்கு இடமே இல்லையே, இதுல இடமே கிடையாது. ஒருத்தர் சொல்றார், நான் சபையில் அந்நிய பாஷை பேசுறது கிடையாது, நானா பேசிக்குவேன். வீட்டில் நானா பேசிக்கிறவன் எவனா இருப்பான்? அவன் அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவனாவே அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஆனால் அவர் யாருன்னா பைபிள் டீச்சர். அப்படியே நெஞ்சே அடைச்சிரும் போல இருக்கும் சில நேரத்தில். என்னடா பைபிள் டீச்சர்லாம் எப்படி இருக்காங்க? அப்பா
நம்மளும் பேசணுமோ அப்படின்னு நினைப்பாங்க. வரங்களே சபைக்கு பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டுச்சு, அது எதுக்கு நீ தனியாக யூஸ் பண்ணுற? லாஜிக்கே இல்லை பாருங்க. இப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்ல, இப்போ இதோட விடலை, இப்போ இதை விடலை. இப்போ 18ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படியே 18ஆம் அதிகாரம் எடுங்க. 15ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், நீ வாசிக்க கூட, பைபிள் தான் நீங்க பார்க்கணும், சரியா? 15ஆம் வசனத்திலேருந்து, உன் தேவனாகிய கர்த்தர், எடுத்துட்டீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினி இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்காக கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார்கள். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசிகளும், அதான் விஷயம். கர்த்தர் சொல்லாத வார்த்தையை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், நீ தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்திலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ என்ன செய்ய வேணாம்? பயப்படாத அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஐயோ, ஊழியக்காரருக்கு எதிராக பேசக்கூடாது, ஊழியக்காரனே கிடையாதுன்னு தான் வேதம் சொல்லுங்க. இப்போ அங்கே சொல்றப்ப அவர் சொல்றாரு, இதை சரியாக நீங்க புரிஞ்சுக்கணும். வேத பகுதியில் எடுக்கப்பட்ட முக்கியமான காரியங்கள், தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் மோசேயை தான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற பாரு. அலசி லிசன், இங்கே வருங்க. இப்போ தீர்க்கதரிசனம்னா என்ன? இப்போ தீர்க்கதரிசினா கர்த்தருக்காக பேசுறவன். தீர்க்கதரிசினா அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொல்றவன். அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றப்ப அது அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்பட வேணும். அப்படி உறுதிப்பட்டு அவன் சொன்னது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதுக்கு இணங்க இல்லைன்னா அவன் எவ்வளோ பெரிய அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் அதை நீ ஏற்றுக்காத. அவன் திருடன், அவன் பொய்க்காரன், அவன் ஏமாற்றுக்காரன். அதாவது இந்த கோல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியமான நோக்கமே தீர்க்க தரிசனம் எல்லாம் வரப்போகிற மேசியாவை குறித்ததான ஒரு காரியம். அப்போ அந்த மேசியாவை குறித்த காரியத்தை நீ சொல்லாமல் போனீன்னா உனக்கு ஆபத்து. அதை பற்றி சொல்லாதவன் எவனும் என்ன அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் அதை பற்றி நீ கேட்கவே கேட்காது, அது மைண்ட் பண்ணவே பண்ணாது. அதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவன் பொய் தீர்க்கதரிசி. இவனுங்க பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க, ஆகவே இவனுக்கு செவி கொடுக்காத அப்படிங்கிறார். இப்ப திருப்பி வாங்க பைபிளுக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட வேத பகுதி. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பதினேழுலேருந்து 25 வருஷம் வாசிக்க திருப்பி நல்லா கவனிச்சுட்டே வாங்க. தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சகோதரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாக நிறைவேற்றினேன். ஏறுங்க, இப்போ தீர்க்கதரிசி இங்கே இருங்க. இது நீ இதை வாசிக்கிறப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாடு இல்லை, சரியா? புதிய ஏற்பாடு இல்லை, கிடையாது. புதிய ஏற்பாடு கிடையாது. இப்போ சொல்றார் புதிய ஏற்பாடு இல்லை. அப்போ இதுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகள்லாம் யாரை பற்றி முன்னுரைச்சிருக்காங்க? யாரை குறித்து முன்னுரைச்சிருக்காங்க? இயேசுவை, மேசியாவை குறித்து. அதான் சொல்றார் பாருங்க, 18ஆம் வசனம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று எங்க சொல்லியிருக்கு? கிறிஸ்து பாடுபடணும்னு சொல்லி எங்க தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயால சொல்லியிருக்கு. அப்புறம் சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கு, சரியா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாருல ஏசாயால. அவருடைய பிறப்பு 53ஆம் அதிகாரம் முழுசும் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவ்வளவும் ஏசாயா 53 சொல்லுது. அப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இங்க பாருங்களேன்,
கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகள் இவ்விதமாய் நிறைவேற்றினார். அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார். ஆனபடியினால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கு முன்குறிக்கப்பட்ட இயேசுவை அவர்கள் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியிலே, இங்கே நல்ல கவனிங்க, அந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பகுதி, உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். இதுதான் அங்கே விஷயம் சொல்றார். ப்ராஃபஸினா என்ன? எல்லா தீர்க்க தரிசனமும் யாரை குறித்து தான் பேசியிருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசியிருக்கு. என்ன ஒண்டர்ஃபுல்லான காரியம். இப்போ இவங்க பேசுகிற தீர்க்க தரிசனம் எதை பற்றி? இந்த நேரத்தில் மஞ்சள் சேலை கட்டி இருக்கிற மகளை கர்த்தர் காண்பிக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. என்னடா விளையாடுறீங்க? என்ன விளையாடுறீங்க? ஒரு ஆள் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 70களில் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாப்புல. பேசிகிட்டே இருக்க திருத்து பண்ணு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ இயேசுநாதரோட்ட பேசிட்டாராம். இப்போ கேட்குறவங்களாம் என்ன பசங்க? கேட்குறவங்களாம் யாரு? தேங்க்யூன்னு சொல்லிட்டா இவன் உணர்ச்சி வசப்பட்டுருவான். அவன் தேங்க்யூ சொல்லுவான், இவன்லாம் என்ன செய்வான்? என்னமோ சொல்லிவிட்டாரு, என்கிட்ட சொல்லிவிட்டாரு. யார் சொல்ல போகிறாரு? எங்கடா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? என்ன அர்த்தம் உங்களை சொல்கிறது? திருத்தவே முடியாது அவங்களையெல்லாம். திருந்தவே மாட்டீங்களா? நீங்களா? ப்ராஃபஸினா என்ன அப்படின்னா, கடவுள் தான், ஏசு கிறிஸ்து தான். ஏசு கிறிஸ்து இல்லாமல் வேற விஷயமே கிடையாது. ஏசு ராஜாவை பற்றி பேசிட்டு இருக்கார். தீர்க்கதரிசிகள் எல்லாரும், சாலமோன் முதற்கொண்டு எல்லாரும் யாரை குறித்து தான் பேசியிருக்காங்க? இயேசுவை குறித்து தான் பேசியிருக்காங்க. அப்ப தீர்க்க தரிசனம் யாரை பற்றியது? என்ன பற்றியதா? இல்ல. அது யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. இயேசு பதிலால் இயேசுவை பிதாவான கடவுள் நியாயம் தீர்த்தார். எனக்கு பதிலாளாக என்னுடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாக பரிகார பலியாக மேசியாவை தேவன் அனுப்பினார். அவரை குறித்து தான் வேதம் முழுசும் தீர்க்கதரிசிகளால முன்னுரைக்கப்பட்டது. இப்ப தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இப்படி தீர்க்க தரிசனம் கேட்குறீங்களா? நீங்க கேட்கவே மாட்டீங்க. இப்போ போங்களேன், உங்க வீட்டுக்கு போங்க. நீங்களாம் எப்படி தெரியுமா வேதத்தையும் கடவுளையும் எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? உங்க பிரச்சனையோடய சேர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வயிற்று வலி வரும், சரியா? வயிற்று வலி வந்தோடனே ஜெர்மனி பார்ப்பீங்க, 2-3 மாத்திரை போட்டு பார்ப்பீங்க, கேட்காது. உடனே மந்திரவாதியை பார்க்க போவீங்க, சரியா? அந்த மந்திரவாதிகிட்ட போய் ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் பண்ணோன்னே என்ன ஆயிரும்? சுகமாயிரும். உடனே உங்களுக்கு யாரை பிடிச்சி போயிடும்? மந்திரவாதியை பிடிச்சி போயிடும். அப்புறம் மந்திரவாதி சபைக்கே போயிடுவீங்க. உங்கள் அறிவே இல்லை பாருங்க. இது வியாதி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், அப்படியே செத்து போனாலும் எங்கே போகிறோம்? யாரை பற்றி சொல்லணும்? எதை சொல்லணும்? அங்கே விஷயத்தை பாருங்க. அங்கே ரொம்ப கிளியராக பேசிக்கிட்டே இருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்பது கிறிஸ்துவை பற்றியது. நீங்கள் பாருங்களேன், திருப்பி பாருங்க. 1 பேதுரு 1 அதிகாரத்தை எடுத்துங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. பைபிள் எடுத்துக்கங்க, 10ஆம் வசனத்தை பாருங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து
உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவருக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் நமது நிமித்தமே இவைகள் தெரிவித்தார்கள் என்று அவர்கள் வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் என்னவா இருந்தாங்களாம்? ஆசையா இருந்தார்கள். எதை குறிச்சு? இயேசு மேசியா இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ போகிறார் என்கின்ற இந்த செய்தி. அப்போ தீர்க்க தரிசனங்கிறது முழுசும் இவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னா அவனுக்கு சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னா வேதத்தில் சொல்லப்பட்டதை தாண்டி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ 2 இம்பார்ட்டன்ட் காரியம். அப்போ 2 இம்பார்ட்டன்ட் காரியம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், உபாகமத்தில் கொடுக்குறாரு. ஒருத்தன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி அது அற்புதம் அடையாளம் செஞ்சு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அவன் கள்ள தீர்க்க தரிசிங்கிறார். முதல் விஷயம். சரியா? இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அவன் சொன்ன அற்புதம் அடையாளம் நடக்கலாம், ஆனால் வேதம் இல்லாமல் போச்சு, இல்லாட்டி கிறிஸ்து இல்லாமல் போனார்னா அது கள்ள உபதேசம். புரிஞ்சா? இப்போ இதில் என்ன வைட்டல் பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? இப்போ தீர்க்க தரிசனம் யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. ஏன் இயேசு தான் ஆண்டவர், இயேசு தான் கடவுள், இயேசு தான் திரித்துவத்தினுடைய 2வது நபர். அவர் தான் பிதாவான கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் தான் எனக்காக இந்த உலகத்தில் வந்து பதிலாளாக மரித்து எனக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினவர். அப்போ இந்த வேதம் முழுசும் ரட்சிப்பை குறித்து தான் பேசிகிட்டு இருக்க ஒழிய அடையாள அற்புதங்கள்லாம் 2வது பட்சம். பிரைமரி காஸ் கிரைஸ்ட் தான் என் வாழ்க்கையில் இன்றியமையாதது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்து இயக்கத்தின் மேலே ஏன் கோபம், ஏன் தாக்கம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்படுறப்பே கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டார், கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்றார். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறப்ப எனக்கு நடந்தா யாருக்கு நடந்த மாதிரி தான்? கடவுளுக்கு நடந்த மாதிரி. நான் பாவம் செஞ்சா அவர் துக்கப்படுறாரா? இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லைங்கிறத அவன் சொல்றான். கடவுளே உனக்குள்ள இல்லைங்கிறானே, அது பொய் இல்லையா? அது புரட்டு இல்லையா? இந்த கூட்டத்துக்குள்ள நீ நம்பி இருக்கியே, இந்த கூட்டத்துக்குள்ள நீ வாழ்ந்துட்டு இருக்கியே, நீ செத்த நரகத்துக்குள்ள போவ. இதுதானே தப்புன்னு சொல்லுது, இதுதானே வேதம் தப்புன்னு சொல்லுது. இது வேத புரட்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப தீர்க்கதரிசி என்பவன் இந்த வேத பகுதியிலிருந்து, அதாவது உபாகமத்தில் இந்த வேத பகுதியிலிருந்து தீர்க்கதரிசி என்பவன் மோசே தேவனுடைய வாயாக இருந்ததினால் அவன் தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறான். 2வது, அவன் மற்ற தீர்க்கதரிசிகளோட மேலானவன் சொல்லி என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு தேவன் தீர்க்கதரிசியின் வாயினால் தன் வார்த்தைகளை வைக்கிறார். தீர்க்கதரிசியின் வாயில கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறார். 2வது பாயிண்ட். அப்ப மோசேயுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தெய்வீக அதிகாரத்துடனே பேசினார்கள் என்பது தெளிவாகிறது. அப்ப தீர்க்கதரிசிங்கிறவன் அவன் பேசுறப்ப அவன் கிளியரா கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோட பேசுறான், தைரியமா பேசுறான். ஏன்னா அவன் பேசுறது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆகவே அவன் தைரியத்தோடு பேசுகின்றான். அப்ப தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனால் சொல்லப்பட்டவைகள். அப்ப தீர்க்கதரிசி சொல்றானா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். ஆகவே அவன் அதிகாரத்தோட சொல்றான். அந்த 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் எல்லாம் தேவனால் உரைக்கப்பட்டவைகள். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை அவன் வாயில அருளுவேன்னு சொல்றாரு. கடவுள் அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார். ஆக மெய்யான தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 19ஆம் வசனத்துல, அங்க உபாகமத்துல 19ஆம் வசனத்துல 18-19 என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ நான் அவனை என்ன செய்வேன்? விசாரிப்பேன். வேதத்தை புரட்டி வேதத்தை மாத்துனா சரியா, நான் அவனை என்ன செய்வேன்? போதகர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. போதகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், போதகர்களாக இருந்தீங்கன்னா
வேதத்தை விட்டு ஏதாவது தயவு செஞ்சு போதிச்சிடாது. ஒன்றும் தெரியலையா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 5 அதிகாரத்தை சத்தமாக வாசிட்டு பேசாமல் வந்து உக்காந்துக்கும். இங்கே நீ உன் மனசில் நினைச்சதெல்லாம் இங்கே சொன்னால் குடும்பம் நாசமாக போயிடும், நீனும் நாசமாக போயிடுவ. வேதத்தை எந்த இடத்துலையும் மாற்றுறதுக்கு முயற்சிக்காதீங்க. ஒர்க் வித் யுவர் பைபிள். வேதத்தோட வேதத்தோட நேரம் செலவு பண்ணு, வேதத்தை படி, வேதத்தை சார்ந்த புஸ்தகங்களை வாங்க. வேதத்தின் அது ஸ்பர்ஜன் சொல்ற சட்டை விதாத புஸ்தகத்தை வாங்கியாங்கிற, நீ பைபிளே வாங்க மாட்டேங்கிறிய, பைபிளே வாசிக்க மாட்டேங்க. எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்க, அருமையான புஸ்தகங்களை வச்சுருக்கோமே, நம்ம வாசிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வரங்கள் தொடர்கிறதாங்கிற புஸ்தகத்திலிருந்து அநேக கோட்ஸ்லாம் எடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள்லேருந்து எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை பேசுகிறதெல்லாம் அந்த புஸ்தகத்தெல்லாம் இருக்குதுலாம். இதில் நீங்கள் வாங்கி படிக்கலை, நீங்கள் வாங்கிட்டீங்க வீட்டில் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் படிக்கலை. அதான் நான் சொல்கிறேன். யாராவது நீங்கள் ஆச்சரியமாக இதை கேட்டுட்டு இருக்கு. அந்த புஸ்தகத்தை வாசிச்சிருந்தா இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் புக்கு வாசிக்கிறது இல்லை, புஸ்தகங்கள் படிங்க, ஒர்க் பண்ணுங்க, அதோடு ஆட் பண்ணுங்க, இன்னும் நிறைய புஸ்தகங்களை படிங்க, இன்னும் சிந்திங்க, வேதத்தை தியானிங்க. இங்கே சொல்கிறாரு, நான் இன்னொரு மனுஷனோட மைண்டை சொல்லலை, இது வேதத்தில் இருக்குது. அவங்க சொல்கிறாரு, நீ ஒழுங்காக பிரசங்கம் பண்ணலன்னா உன்னை கேட்குறவனையும் விசாரிப்பார், பேசுகிறவனையும் விசாரிப்பார், கேட்குறவனையும் விசாரிப்பார். நீ தப்பாக பேசணும், உனக்கு சங்கடம். நீ கேட்டுட்டு அதன்படி நடக்கலைன்னா உனக்கும் சங்கடம். அதுதான் அங்கே சொல்கிறாரு. 19ஆம் வசனத்தில் தான் சொல்கிறாரு, என் நாமத்திலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன்னு சொல்கிறாரு. அடுத்தது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சொல்கிறார். 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசி வேறே தேவர்களை நாமத்திலே பேசும் தீர்க்கதரிசியும் என்ன செய்யப்படணும்? சாவக்கடவன். இயேசுவை சொல்லாம இயேசுவை தாண்டி நீ வேற ஏதாவது நீ சொன்னீன்னா உனக்கு சாவுதான் அப்படிங்கிறாரு, நீ நரகம் தான்ங்கிறாரு. தைரியமா புல்பீட்டுக்கு வராத. புல்பீட்டு வரப்ப பயங்கர கஷ்டம், பயமாவே இருக்கும் அநேக நேரத்தில். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம். இது அது சொல்றாரு பாருங்க, அவன் சாவான் அப்படிங்கிறப்ப, கள்ள தீர்க்க தரிசிக்கு மரண தண்டனைன்னு சொல்றப்ப, அப்ப அந்த தீர்க்க தரிசன பணியினுடைய கனத்தையும் பக்தியையும் எவ்வளவு உயர்வா சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனத்தினுடைய பணி எவ்வளவு உன்னதமான ஒரு பணின்னு சொல்றாரு. ஆகவே அந்த பணியை செய்யறவன் ஜாக்கிரதையா செய்யுங்கிறார். நிறைய நேரத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா, இந்த ஒரு 3 பேர் பேசுவாங்க. அது என் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு தாடி வச்ச ஒரு தாத்தா, அவர் 2 பசங்க உட்காந்துருப்பாங்க. நாங்கள் போன வாரம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னோம். அந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் பொய்யாயிடுச்சு, ஆண்டவர் சரியாக சொல்லலை எங்களுக்கு அப்படிம்பாங்க. டிவியிலே ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். என்னப்பா இந்த பார்த்தீங்களா, அவர் தான். நான் கொஞ்சம் டீசெண்டாக பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு தாடி தாத்தான்னு சொன்னேன்னா பாருங்க, இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இவங்க இது பார்த்துருக்காங்க அவங்க. அது பொய், அது திருட்டு, அது கேவலமான விஷயம். அது கர்த்தர் சொல்றாருன்னா சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் முடிவற்ற ஞானம் கொண்ட தேவன் ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாருன்னா ஒரு சின்ன பொய் இருக்குமா? சொன்னது நடக்காம போகுமா? சொன்னது நடக்கலைன்னா நீ சொல்றது முழுசும் பொய், நீ கள்ள தீர்க்கதரிசிங்கிறார். பாருங்களேன், அடுத்தது 21, 22 வசனங்கள்ல பாருங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினால், நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால், சரியா, அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். ஆகவே நீ உனக்கு என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய நாமத்தினால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. அப்ப கள்ள தீர்க்கதரிசின்னு எது சொல்றோம்? அவன் அற்புதம் செய்யலாம், ஆனா அவன் சொல்றது வேதத்துல இல்லை அப்படின்னு சொன்னா கள்ள தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, இயேசுவை மகிமைப்படுத்தாத எதுவும் கள்ள தீர்க்க தரிசனம். அதுல அநேக அற்புதங்கள் நடக்கலாம்.
இப்போ நீங்கள் நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமாக படுதுன்னா, அது வேதத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். அது வேதத்தில் சொல்லியிருக்கா, அது கிறிஸ்துவ மகிமைப்படுத்துதா, அந்த கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிறப்ப ஒரு பாவிக்கு அது ரட்சிப்பை கொண்டு வருதா? இப்போ வேதத்தில் இதுதானே சொல்லப்பட்டிருக்கு, இது இல்லையே. ஆக ஒரு மெய்யான தீர்க்க தரிசனத்துக்கு 2 முக்கியமான அடையாளம். நல்லா கவனிச்சிங்க. ஒரு மெய்யான தீர்க்க தரிசனத்துக்கு 2 முக்கியமான அடையாளங்களை இந்த வேத பகுதி சொல்லுது. அதாவது இந்த 13ஆம் அதிகாரமும் இந்த 18ஆம் அதிகாரமும் 2 முக்கியமான ஆணித்தரமான காரியங்களை சொல்லுது. ஒன்று, அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேற வேண்டும். அவன் சொன்னது எல்லாம் நடக்கணும். இதான் முதலாவது அடையாளம். அவன் சொன்னது கட்டாயம் நடக்கணும். அடுத்தது, அவன் சொன்னது வேதத்தில் மோசையின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டதை ஜனங்கள் பின்பற்றும்படியாக இருக்க வேண்டும். இப்போ தீர்க்க தரிசனம் என்னது? அற்புத அடையாளத்தினால் உறுதி செய்யப்படணும். ரெண்டாவது, மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட வேத வாக்கியத்துக்கு முரணானி சொல்லக்கூடாது. அப்போ அடையாளம்னா என்ன? 2 விஷயம் தான். அது வேதத்தை மீறக்கூடாது, அது அற்புத அடையாளத்தினால நிறைவேறணும். ஆக தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு நீங்க கேட்கிற காரியங்கள் எல்லாம் அநேக அற்புத அடையாளங்களை குறித்து சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து உயர்த்தப்படலை. எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த மேசியா பத்தி தான் சொன்னாங்க. இந்த மேசியா தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட மேசியா. அவர் ஸ்திரீயின் வித்து, அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர், அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர், உனக்குள்ளாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் தாவீதின் வம்சத்திலே வந்தவர், ஆபிரகாம் கொண்ட விசுவாசத்தை கொண்டவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அந்த விசுவாசம் கிறிஸ்துவை பற்றினது. அந்த விசுவாசம் கிறிஸ்துவை பற்றின அந்த விசுவாசத்தை கொண்டவர்களுக்கு எப்படி தாவீதின் சந்ததியிலே தேவன் தோன்ற பண்ணின அந்த ராஜ்யத்திலே, அழிவில்லாத ராஜ்யத்திலே பங்கெடுப்பார்கள் என்பதுதான் பதில் தரிசனம். தான் இன்னும் நிறையா இருக்குது. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? டைம் ஆயிடுச்சுல, டைம் அவுட். நாளைக்கு பார்க்கலாம்.